பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்கள் உட்பட தெற்காசிய மக்கள் அதிகம் வசித்து வரும் ஈலிங் நகர சபையில் கடுமையான சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத குப்பை கொட்டல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அரசாங்கத்தினால் புதிய அதிகாரிகள் வழங்கப்பட்டுள்ளனர். அதன்படி பொது இடங்களில் சட்டவிரோதமாக பெரியளவில் குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு அதிகபட்ச அபராத தொகை 5000 பவுண்டுகள் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் பொது இடங்களில் சாதாரணமாக அசுத்தம் செய்பவர்களுக்கான அபராத தொகையும் 750 பவுண்டுகள் வரை உயர்த்தப்பட உள்ளது. இந்த புதிய சட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் கோடை காலத்தின் பிற்பகுதியில் இருந்து அமலுக்கு வர உள்ளன. முன்னதாக சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுவோருக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராதம் 1000 பவுண்டுகளாக மட்டுமே காணப்பட்டது. ஆனால் தற்போது அது 5000 பவுண்டுகள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குப்பை போடுவோருக்கான அபராதம் 500 பவுண்டுகளில் இருந்து 750 பவுண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர்தான் ஈலிங் நகர சபை தனது குப்பை கொட்டல் அபராதத்தை 400 பவுண்டுகளில் இருந்து 1000 பவுண்டுகளாக உயர்த்தியிருந்தது. ஈலிங் பகுதியில் இவ்வாறு சட்டவிரோதமாக கொட்டப்படும் குப்பைகளை அகற்றுவதற்காக மட்டும் ஈலிங் நகர சபை ஆண்டுதோறும் சுமார் 3 மில்லியன் பவுண்டுகளை செலவிடுவதாக தெரிவிக்கின்றது. அண்மையில் வெளியான தரவுகளின்படி ஈலிங் பகுதியில் குப்பை கொட்டல் சம்பவங்கள் ஓராண்டுக்குள் 50% அதிகமாக அதிகரித்து உள்ளன. சுற்றாடல் உணவு மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் திணைக்களத்தின் புள்ளி விவரங்களின்படி 2024-2025 காலப்பகுதியில் மாத்திரம் ஈலிங்கில் 25,394 சட்டவிரோத குப்பை கொட்டல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதற்கு முந்தைய ஆண்டில் இந்த எண்ணிக்கை 16,828 காணப்பட்டது. இதன் மூலம் லண்டனிலேயே குப்பை கொட்டலால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக ஈலிங் மாறியுள்ளது.